நியூஸ் 7 தமிழன் எக்ஸ்பிரஸ் நியூஸ்க்கு உங்களை வரவேற்பது நான் மகேஷ் மற்றும் ராஜலட்சுமி கார்த்திக். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிறப்பான முறையில் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே மருத்துவ குழுவினருடன் சென்னையில் கூட்டாக பேட்டி. ஜெயலலிதா மரணம் தொடர்பான வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதாக விளக்கம். செய்தியாளர் சந்திப்புக்கு அரசியல் அழுத்தம் எதுவும் இல்லை என மருத்துவ குழுவினர் பேட்டி. நுரையீரல் தொற்று மற்றும் மூச்சுத்திணறல் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளித்த லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே தகவல். சர்க்கரையின் அளவு அதிகரித்து கடுமையான நோய் தொற்றால் ஜெயலலிதாவின் உடல் உறுப்புகள் செயலிழந்ததாக விளக்கம். ஜெயலலிதாவின் கால்கள் அகற்றப்பட்டதாக பரவிய வதந்தியில் உண்மை இல்லை எனவும் ரிச்சர்ட் பீலே உறுதி. தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ஜெயலலிதாவின் புகைப்படத்தை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் பீலே பேட்டி. ஜெயலலிதாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதால் அவரது விரலில் வீக்கம் இருந்ததாக தகவல். ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவ குழுவை சேர்ந்த மருத்துவர் பாலாஜி விளக்கம். ஜெயலலிதா ஒப்புதலின் பேரிலேயே கட்சி சின்னம் தொடர்பான தேர்தல் ஆணைய ஆவணத்தில் கைரேகை பெறப்பட்டது. அந்த ஆவணத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததாக மருத்துவர் பாலாஜி பேட்டி. உரிய சிகிச்சை வழங்கியும் திடீரென நேரிட்ட மாரடைப்பால் ஜெயலலிதா மரணம். ஜெயலலிதா உடலை இறுதி அஞ்சலியில் வைப்பதற்காகவே டிசம்பர் 5ஆம் தேதி இரவு எம்ப்ளாமிங் செய்யப்பட்டதாக தகவல். எம்ப்ளாங்கில் அனைத்து நடைமுறைகளும் முறையாக பின்பற்றப்பட்டதாக மருத்துவர்கள் விளக்கம். ஜெயலலிதாவுக்கு ஒருவேளை மாரடைப்பு வராமல் இருந்திருந்தால் ஒரு வாரத்தில் வீடு திரும்பி இருப்பார் என தகவல். சிகிச்சைக்காக வெளிநாடு செல்வதை ஜெயலலிதா விரும்பவில்லை என பீலே பேட்டி. சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் மருத்துவர் குழு விளக்கம். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக வி.கே. சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா. மாற்று ஏற்பாடு செய்யப்படும் வரை ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக தொடர்வார் என பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அறிவிப்பு. ஜெயலலிதா, சசிகலா ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் ஒரு வாரத்திற்குள் தீர்ப்பு. தீர்ப்பு தேதி குறித்து கேள்வி எழுப்பிய கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி பினாகி சந்திரபோஸ் பதில். தீர்ப்பு எழுதும் பணி கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டதாக உச்சநீதிமன்றம் தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவை விமர்சித்தவர்கள் அதனை திரும்ப பெறுவார்கள் என அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் நம்பிக்கை. வி.கே. சசிகலா முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவரது செயல்பாட்டை பாருங்கள் என ஆர்.பி. உதயகுமார் பேச்சு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 69ஆம் பிறந்தநாளை திருநாளாக கொண்டாட திட்டம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஜெயலலிதா பேரவை கூட்டத்தில் தீர்மானம். அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வி.கே. சசிகலாவிற்கு கூட்டத்தில் வாழ்த்து. உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போவது அதிமுகவின் பலவீனத்தை காட்டுவதாக பேச்சு. திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மாற்றப்பட்ட விவகாரத்தை கையில் எடுத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை. திருச்சி விமான நிலையத்தில் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களுக்கு பேட்டி. ஜனநாயகம் இடம் கொடுப்பதால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி முதல்வரை தேர்ந்தெடுக்கலாம். சென்னை தியாகராய நகரில் லட்சிய திமுக தலைவர் டி. ராஜேந்தர் செய்தியாளர்களுக்கு பேட்டி. முதலமைச்சர் மாற்றம் தமிழகத்திற்கு சாதகமா அல்லது பாதகமா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என டி. ராஜேந்தர் கருத்து. தமிழகம் முழுவதும் இன்று தட்டம்மை மற்றும் ரூபெல்லா தடுப்பூசி முகாம் தொடக்கம். பிறந்து 9 மாதம் நிறைவடைந்த குழந்தைகள் முதல் 15 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு தடுப்பூசி. சென்னை வேளச்சேரியில் தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்தார் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். தமிழகத்தில் முதன்முறையாக 1,80,00,000 குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி வழங்கப்படுவதாக தகவல். ரூபெல்லா தடுப்பூசி தொடர்பாக மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்கும் விதமாக நடவடிக்கை. தனது மகள்களை முகாமிற்கு அழைத்து வந்து தடுப்பூசி போட்டு திருவாரூர் ஆட்சியர் நிர்மல்ராஜ். தட்டம்மை மற்றும் ரூபெல்லா நோய்களிலிருந்து வாழ்நாள் முழுவதும் குழந்தைகள் காக்கப்படுவார்கள் என சுகாதாரத்துறை தகவல். சென்னை மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடிப்பதாக தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு. சென்னை மீனவர்கள் பிடித்து வரும் மீன்களை சாப்பிடுவதால் உடல்நல பாதிப்பு ஏற்படாது எனவும் அமைச்சர் விளக்கம். கடல் மீன் உணவுகள் குறித்து வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை. எண்ணூர் கடல் பகுதியில் எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி விரைவில் நிறைவடையும் என ஜெயக்குமார் தகவல்.
சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் படர்ந்துள்ள எண்ணெய் படலத்தால் ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பாதிப்பை சரி செய்ய எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து நாளைக்குள் விளக்கமளிக்க மத்திய அரசுக்கு நோட்டீஸ். தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவரும் நீதிபதியுமான ஸ்வந்தர் குமார் தலைமையிலான அமர்வு உத்தரவு. டெல்லியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் அஸ்வினி குமார் தாக்கல் செய்த மனுவில் அடிப்படையில் ஆணை. வறட்சியின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு ரக அரிசியின் விலை பல மடங்கு அதிகரிப்பு. போதிய மழை இல்லாததால் டெல்டா பகுதிகளில் நெல் உற்பத்தி கடுமையாக பாதிப்பு. 76 கிலோ எடை கொண்ட ஒரு மூட்டை பொன்னி அரிசி விலை 1600 இருந்து 2000 ரூபாயாக உயர்வு. பாவெட்லா பொன்னி விலை ஒரு மூட்டை 800 ரூபாயில் இருந்து 2000 ரூபாயாக அதிகரிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பயிர்கள் கருகிய வேதனையில் விவசாயி ஒருவர் தற்கொலை. செல்லத்துறை என்ற விவசாயி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் கிராம மக்கள் சோகம். விஷமருந்திய விவசாயி உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. 100 நாள் வேலை திட்டத்திற்கான கூலியை 250 ரூபாயாக உயர்த்தி வழங்க தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். குளறுபடிகளை களைந்து திட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என வாசன் கோரிக்கை. 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் 365 நாட்களும் வேலை வழங்க வேண்டும் எனவும் வாசன் வேண்டுகோள். அரியலூர் மாவட்டத்தில் நந்தினி என்ற மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் மெத்தனம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவில் வறட்சி ஏற்பட்டுள்ளதாக ஜி. ராமகிருஷ்ணன் வேதனை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் காவல்துறையினர் அத்துமீறிய செயல்களில் ஈடுபட்டதாக ஜி. ராமகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஏ.கே. போஸின் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் தொடர்ந்த வழக்கு. 4 வாரங்களில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேர்தலில் முறைகேடு செய்து ஏ.கே. போஸ் வெற்றி பெற்றதாக திமுக வேட்பாளர் சரவணன் குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் எம்எல்ஏ ஏ.கே. போஸ் திருப்பரங்குன்றம் தொகுதி தேர்தல் அதிகாரி ஆகியோருக்கு நோட்டீஸ். சிறுவாணி அணையின் நிரந்தர இருப்பில் இருந்து மோட்டார் வைத்து தண்ணீர் எடுத்துக்கொள்ள கேரளா அனுமதி. தமிழக அரசுக்கு கேரளா அனுமதி அளித்துள்ளதாக தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல். இன்னும் 2 மாதத்திற்கு மட்டுமே தண்ணீரை எடுத்து குடிநீர் தேவைக்கு பயன்படுத்த முடியும் என அதிகாரிகள் தகவல். தீவிர சிகிச்சையில் இருந்ததால் தம்முடைய உடல்நிலை குறித்து தவறான தகவல் பரவியதாக அன்புமணி ராமதாஸ் விளக்கம். மாரத்தானில் கலந்து கொள்ளும் அளவுக்கு தம்முடைய உடல்நிலை முன்னேறி இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் பேட்டி. கடலில் கச்சா எண்ணெய் கலந்த விவகாரத்தில் கப்பல் நிறுவனங்கள் இழப்பீடு வழங்க அன்புமணி வலியுறுத்தல். அரியலூர் நந்தினி படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்த அன்புமணி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கவும் கோரிக்கை. உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம். மகா கும்பாபிஷேகத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். கோவிலின் ராஜகோபுரம் உட்பட அனைத்து விமானங்களுக்கும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கும்பாபிஷேகம். பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருந்த சிறப்பு ஏற்பாடுகள். திருச்சி அருகே உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழா. வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம். உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் கும்பாபிஷேகத்தை காண குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். வண்டலூர் பூங்கா 1 வாரத்தில் திறக்கப்படும் என பூங்கா அதிகாரிகள் அறிவிப்பு. வர்தா புயலின் கடும் பாதிப்பால் கடந்த டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி மூடப்பட்ட வண்டலூர் பூங்கா தமிழக அரசு ஒதுக்கிய 2,50,00,000 ரூபாய் நிதியை கொண்டு பூங்கா சீரமைப்பு. சாய்ந்த மரங்கள் அகற்றப்பட்டு முள்வேலிகள் சீரமைக்கப்பட்ட நிலையில் பூங்கா அடுத்த வாரம் திறக்கப்படுவதாக தகவல். ஜம்மு காஷ்மீரில் பனிச்சரிவில் சிக்கி மேலும் ஒரு தமிழக வீரர் உயிரிழப்பு. உயிரிழந்தவர் ராமநாதபுரம் மாவட்டம் ஏ. புனவாசம் கிராமத்தை சேர்ந்த திருக்கண்ணன் என்பவரின் மகன் என தகவல். ராணுவ வீரர் திருப்பாண்டியின் உயிரிழப்பால் அவரது உறவினர்கள் உள்பட கிராம மக்கள் சோகம். உசிலம்பட்டி அருகே தொட்டப்ப நாயக்கனூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான கால்கோள் நடும் விழா. 16 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை மறுநாள் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த முடிவு செய்த ஊர் மக்கள். ஆதிகாலத்து ஜல்லிக்கட்டு என சொல்லப்படும் தொட்டநாயக்கனூர் ஜல்லிக்கட்டு போட்டியை காண பொதுமக்கள் ஆர்வம். அலங்காநல்லூரில் வரும் 10ஆம் தேதி நடக்கும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்காக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆர்வமுடன் பதிவு. மாடுபிடி வீரர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்த பின் அவர்களுக்கு மருந்து பரிசோதனை நடத்தப்பட்டதாக தகவல். மாடுபிடி வீரர்களுக்கு வழங்கப்பட்ட ஒப்புகை சீட்டுடன் அவர்கள் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளலாம் என அறிவிப்பு.
மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு. ஜல்லிக்கட்டு நடத்துவதில் அரசியல் அமைப்பினர் தலையிடுவதாக அலங்காநல்லூர் கிராம மக்கள் குற்றச்சாட்டு. ஜல்லிக்கட்டை கிராமத்தினர் முன்னிலையில் நடத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் கோரிக்கை. மத்திய அரசை கண்டித்து சதர்ன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் சார்பில் திருவாரூரில் கண்டன ஆர்ப்பாட்டம். ரயில்வேயை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் பாதுகாப்பு பிரிவில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப கோரியும் போராட்டம். கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சாவூர் ரயில் நிலையத்திலும் சதர்ன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் சார்பில் ஆர்ப்பாட்டம். போராட்டங்களில் ஏராளமானோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ராணுவ வீரரின் வீட்டில் 45 சவரம் தங்க நகைகள் 6000 பணம் கொள்ளை. பாஸ்கரன் என்பவரின் மனைவி கனிமொழி தன் மகளுடன் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது அதிர்ச்சி. கனிமொழி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அருகே வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த 5ஆம் வகுப்பு மாணவி கொலை. கணவரை இழந்த பின் ராதா என்பவர் தனது குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்ததாக தகவல். மகளின் மர்ம மரணம் குறித்து ராதா அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கொடைக்கானல் அருகே 200 அடி பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்து. விபத்தில் சிக்கியவர்கள் கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் என தகவல். விபத்தில் சிக்கி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. 5 பேர் படுகாயம். ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் காரை ஓட்டியதால் விபத்து நேரிட்டதாக தகவல். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தனது 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு தாயும் தற்கொலைக்கு முயற்சி. தண்ணீர் தொட்டியில் குழந்தைகளை மூழ்கடித்து கொன்ற தாய் தனக்கு தானே தீயிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக தகவல். சடையப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முனீஸ்வரி என்பவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ஈரான் அரசால் கைது செய்யப்பட்டு சிக்கி தவிக்கும் குமரி மாவட்ட மீனவர்கள். ஈரானில் தவிக்கும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. சிறை தண்டனை முடிந்தும் அவர்கள் பந்தரா ரிஸ்தானி என்ற இடத்தில் துறைமுகத்தில் சிறை வைக்கப்பட்டிருப்பதாக புகார். நெய்வேலி NLC நிறுவனத்தில் ITI அப்ரண்டிஸ் முடித்தவர்கள் உண்ணாவிரத போராட்டம். ITI அப்ரண்டிஸ் முடித்தவர்கள் தங்களுக்கு வேலை வழங்க கோரி போராட்டம். NLC நிறுவனம் வேலை வழங்கும் வரை பல கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவிப்பு. கடலூர் மாவட்டத்தில் தட்டம்மை தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர். கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் 6,20,000 குழந்தைகள் பயன்பெறுவதாக அறிவிப்பு. தடுப்பூசி குறித்து தவறான தகவல் பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடலூர் மாவட்ட ஆட்சியர் தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்து தட்டம்மை தடுப்பூசி முகாம். 23 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் பணியாற்றுவதாக தகவல். மக்கள் அச்சப்படாமல் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என குமரி மாவட்ட ஆட்சியர் பேட்டி. கோவையில் தட்டம்மை தடுப்பூசி முகாம் தொடக்கம். தடுப்பூசி குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் தகவல். சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிப்பு. கடைகளில் புகையிலை பொருட்கள் விற்க தடை விதித்து பிறப்பிக்கப்பட்ட சட்டத்தை முறையாக அமல்படுத்த கோரிய மனு. சென்னையைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம். விதிமீறல் தொடர்பான எவ்வித ஆதாரத்தையும் மனுதாரர் சமர்ப்பிக்கவில்லை என நீதிபதிகள் தகவல். அரசுக்கு மனு கொடுத்த மறுதினமே வழக்கு தாக்கல் செய்ததாக கூறி மனு தள்ளுபடி. திருச்செந்தூர் பேரூராட்சி பகுதியில் சேகரிக்கும் குப்பைகள் குடியிருப்பு பகுதிகளில் கொட்டப்படுவதாக குற்றச்சாட்டு. குப்பைகளால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார். பேரூராட்சி குப்பைகளை கொட்ட வேறு இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை. ஏற்கனவே கொட்டப்பட்ட இடத்தில் குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தல். பெரம்பலூரில் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாய சங்கம் சார்பில் உழவர் தின பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம். விவசாயிகள் கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். வறட்சியால் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழுடன்.